இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் காவலக்கண்டி 2022 ரிலீஸ் ஆன ஒரு மலையாள ஷார்ட் ஃபிலிம். அண்ட் படம் ஆரம்பிக்கும் போதே அவங்க ஊரில் ரொம்பவே ஃபேமஸான கொடியேட்டு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. ஊரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. திருவிழாவெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் நம்ம ஹீரோ இவ்வளோ நேரம் கடையை பார்த்துட்டு இப்போ தான் கடையில இருந்து கிளம்புறான். ரொம்பவே லேட் நைட் ஆயிடுச்சு. அவனோட ஃப்ரெண்டும் ஃபோன் பண்ணி எங்கடா இருக்க அப்படின்னு கேட்க ஏதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுக்கலாம் அப்படின்னு போகிறான். அங்கேயே வண்டி எடுக்காத அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் செயின் கட்டாயி விழுகுது. அண்ட் அதுக்கப்புறமா அதை மாட்டிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்புறான். அப்படி அவன் போயிட்டு இருக்க வழியில் அந்த இருட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. சைக்கிளை நிறுத்திட்டு அவனும் பின்னாடி வந்து யாரு அப்படிங்கறத பாக்குறான். அந்த நடுராத்திரியில ஒரு பாட்டி மட்டும் தனியா அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தாவன் என்ன பாட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்லப்பா இப்பதான் கொடியேட்டு திருவிழாவுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், ரொம்ப தூரமா நடந்து வந்துட்டேன்னா அதான் கால் வலிக்குது உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி வீடுங்க அப்படின்னு கேட்க, பக்கத்துல தான்ப்பா இந்த காவலை கண்டிக்கிட்ட அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் தான் என் வீடு இருக்குது, போற வழியில தான் விட்டுறேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். பாட்டியும் பரவாயில்லப்பா பக்கத்துல தானே நான் பாத்துக்கிறேன், உனக்கு எதுக்கு சிரமம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டியும் கூட சேர்த்து கூட்டிட்டு போறான். போற வழியில பாட்டி அப்படியே பேச்சு கொடுக்க, ஏன்ப்பா இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால கடையை நான் தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். திருவிழாக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, இல்ல பாட்டி நான் பொதுவாகவே திருவிழாக்குலாம் போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து அப்படி பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. போற வழியில இவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. இவன் இப்படி இந்த பாட்டியை சைக்கிள்ல கூட்டிட்டு போறத ரொம்பவே வித்தியாசமா பாக்குறானுங்க. இவனும் அவனுங்களை பார்த்துட்டு இதோ 2 நிமிஷம் தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். பாட்டியோட வீட்டுக்கும் வந்து பாட்டி இறக்கி விட்டுறான். திரும்பி போகும்போது உள்ள வந்து ஏதாவது சாப்பிட்டு போப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நான் அடுத்த தடவை வரும்போது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கையில வச்சிருந்த ஒரு பார்சலை பிரிச்சு இந்த ஸ்வீட்டாவது எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிலேபியை கொடுக்க, அவனும் அந்த ஜிலேபி எடுத்து சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்புறான். லைட் அப்படியே விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. மறுபடியும் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை பார்க்க வர, எங்கடா போயிட்டு வர அப்படின்னு கேட்கறான். நல்ல ஜிலேபி அப்படிங்கிறான். என்ன ஜிலேபி அப்படின்னு கேட்க, அந்த பாட்டி கொடுத்த ஜிலேபி அப்படின்னு சொல்றான். எந்த பாட்டி அப்படின்னு அவனும் கேட்க, இப்போ நீங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி கூட்டிட்டு போனல அந்த பாட்டி தான் அப்படின்னு சொல்ல, அவனோட இன்னொரு ஃப்ரெண்டும் வந்துடுறான். எந்த பாட்டி அப்படின்னு அவனும் கேட்க, வர்ற வழியில பஸ் ஸ்டாப்ல ஒரு பாட்டி உட்காந்துட்டு இருந்துச்சு, கொடியேட்டு திருவிழாக்கு போயிட்டு ரொம்ப தூரம் நடந்தே வந்ததுனால கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிச்சு, அதனால தான் அந்த பாட்டியை கொண்டு போய் வீட்டை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். என்ன விளையாடுறியா, போகும்போது நீ மட்டும் தானே இருந்த, பின்னாடி யாரும் இல்லையே, அது மட்டும் இல்ல கொடியேட்டு திருவிழா நடந்து பல வருஷமாச்சு, இப்பெல்லாம் அது நடக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான், அப்ப நான் அந்த வீட்டில் கொண்டு போய் விட்டு அந்த பாட்டி யாரு அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே அவனை பயமுறுத்துற மாதிரி ஒரு கதையை சொல்றான். சின்ன வயசுல எங்க அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு வயசான பாட்டி இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்ததாகவும் அவங்களுக்கு இந்த கொடியேட்டு திருவிழா மேல ரொம்பவே ஆசையா இருக்கும், அதனால எப்ப இந்த திருவிழா நடந்தாலும் எல்லா இடத்துலயும் போய் கண்டிப்பா அதை பார்த்துட்டு வந்துருவாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ரொம்பவே வயசாயிர அவங்களால வெளியே போய் அந்த திருவிழாவெல்லாம் பார்க்க முடியல, அதனால வீட்டிலேயே அவங்கள விட்டுட்டு அவங்க வீட்டு ஆளுங்க மட்டும் திருவிழாவுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு தடவை அவங்க திருவிழாவுக்கு போயிட்டு வரும்போது அந்த பாட்டி வீட்டிலேயே இறந்து கிடந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றான். அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு பையன் அந்த பாட்டியை மறுபடியும் பார்த்திருக்கான். பார்த்து அவன் ரொம்பவே வித்தியாசமா வயசாகி செத்து போயிட்டான் அப்படிங்கிறதையும் சொல்றான். கடைசியில அந்த பாட்டி வாழ்ந்த இடத்தோட பேரை சொல்றான், காவலக்கண்டி அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது, இப்பதான் அந்த பாட்டியை காவலக்கண்டியில் இறக்கி விட்டு வரேன் அப்படின்னு. நம்ம ஹீரோவும் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் அந்த பாட்டி எங்க இறக்கி விட்டானோ அதே இடத்துக்கு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறான். போய் பார்த்தா வீட்டில் லைட்லாம் ஆஃப் ஆயிருக்கு, ரொம்ப இருட்டா இருக்கு, யாரும் இல்ல. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோக்கு பயத்துல வேர்க்கவே ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு வேகமா கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா செயின் அங்கே வந்து விழுகுது. நம்ம ஹீரோ திரும்பி பார்க்க அந்த பாட்டி தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே டெரரா என்ட்ரி கொடுக்க, இவன் சைக்கிள் செயினை மாட்டிட்டு டக்குன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். நம்மளுக்கே அந்த பாட்டியை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் பயமா தான் இருக்கு. அவன் அப்படி பயந்து போறதை பார்த்துட்டு இந்த பாட்டி ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்க, தப்புச்சம் பொழச்சோன்னு சைக்கிள் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ திரும்பி வந்து பார்க்க அந்த இடத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இல்ல. அப்பதான் நம்ம ஹீரோவுமே நோட் பண்றான் அவனோட கையை. அவன் கையை பார்க்கும்போது ஒரு வயசானவனோட கையை பார்க்குற மாதிரி இருக்கு. பக்கத்துல இருந்த ஒரு கண்ணாடியில போய் அவனோட மூஞ்சியை பார்க்க ரொம்பவே வயசாகி தெரியுறான். நம்ம ஃப்ரெண்டு சொன்னது உண்மைதான் போல அப்படின்னு நினைச்சு இவனும் பயந்துட்டு இருக்க, கரெக்டா பின்னாடி அவனும் வந்து கூப்பிடுறான். நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் கண்ணாடியை பார்க்க இவனுக்கு வயசெல்லாம் ஒன்றும் ஆகல, இவ்வளவு நேரமா அவனோட பிரம்மையில தான் அவனுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஏன்டா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே, உனக்கு எதுக்கிற தேவையில்லாத வேலை, உன்னையார் அங்கெல்லாம் போசணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. பின்னாடி திரும்பி நம்ம ஹீரோ பார்க்க அந்த பாட்டி இங்கேயும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி சிரிக்க, இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம் வா சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டை சைக்கிளை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவனும் அதே பயத்தோட சைக்கிள் ஓட்டிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே போயிட்டு இருக்கான். ஆனா ரொம்ப நேரமா அவனோட ஃப்ரெண்டு சைலண்டாவே இருக்கான். இதை நோட் பண்ணாம அவன் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். பின்னாடி இருந்து எந்த சத்தத்தையுமே காணோம். பையனுக்கு பயம் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. திரும்பி பார்க்கற கூட பயந்துகிட்டு திரும்ப திரும்ப அவனோட பேரை சொல்லிக்கிட்டே சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். மறுபடியும் அவனோட ஃப்ரெண்டோட பேரை சொல்லி கூப்பிட இந்த தடவை பின்னாடி இருந்து அந்த பாட்டியோட சத்தம் கேட்குது, என்ன காவலக்கண்டியில இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட இடுப்பு அப்படியே பிடிக்க, நம்ம ஹீரோவும் டக்குன்னு சைக்கிள் நிப்பாட்டிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க பின்னாடி யாருமே இல்ல. சரி யாரும் இல்ல சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்ப பாட்டி முன்னாடி வந்து நிக்குது. டக்குன்னு அப்படியே கட் பண்றாங்க. சைக்கிள் மட்டும் கீழே கிடக்குது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓடி வந்து பாக்குறான். அங்க இப்ப யாருமே இல்ல. இவனு என்ன நடந்தது அப்படின்னு தெரியாம நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணி அப்படியே அந்த பாட்டியோட வீட்டுல காட்டினா நம்ம ஹீரோ கத்துற சத்தம் மட்டும் கேக்குது. அதுக்கப்புறமா அந்த வீட்டோட டோர் கிட்ட காட்டினா நம்ம ஹீரோவோட கை மட்டும் வெளியே தெரியுது. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த பாட்டி வில்லத்தனமா சிரிக்க நம்ம ஹீரோவோட கை அப்படியே உள்ள போகுது, கதவும் சாத்திடுது. சோ நம்ம ஹீரோ மர்கையா சாலா பாட்டி வேலையை காட்டிடுச்சு. அங்கேயே படத்தையும் முடிக்கிறானுங்க. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது சின்ன வயசுல நான் ஊருக்கு திருவிழாக்கு போகும்போது கேட்ட கதைகளை ஞாபகம் வந்து. அண்ட் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத
கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி நான் உங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.